ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், MA3351 டிபிடி சப்ஜெக்டான எக்ஸாம் வந்து இப்போ நாளைக்கு நடக்கப்போகுது. இந்த சப்ஜெக்ட்டை நம்ம வந்து ஈஸியாக பாஸ் ஆகுது. ஒவ்வொரு யூனிட்லையும் நம்ம எந்தெந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எப்படி படிக்கலாம், ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்த்துருவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யூனிட் 1க்கான கொஷின் என்னென்னு பார்த்தோம்னா, இதில் வந்து நீங்கள் வந்து 2 டாப்பிக்கில் இருக்கிற கொஷின் நீங்கள் கவர் பண்ணாலே போதும். அதாவது லாக்ரேஞ்ச் லீனியர் ஈக்குவேஷனும், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும், செகண்ட் அண்ட் ஹையர் ஆர்டர். அதாவது இதில் வந்து 2 சப் டாபிக் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோமோஜீனியஸும். ஸோ டோட்டலாக இந்த 2 டாப்பிக்கில் கொஷின் நீங்கள் கவர் பண்ணாலே போதும். ஸோ அது எப்படி பார்த்தோம்னா, இப்போ லாக்ரேஞ்ச் லீனியர் ஈக்குவேஷன் கொஷின் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் இருக்கும் ஈக்குவேஷன். அதாவது லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த PQ சொல்லி 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த Z இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாடல் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அதோட கொஷின் பாருங்கள். ஸோ x2p + y2q = z2 இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா z ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சிம்பிளாக வந்து பார்த்தா சால்வ் சொல்லி பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொடுத்துடலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தா லாக்ரேஞ்ச் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லி அவங்களே கூட மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபைண்ட் ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா எதனா ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இந்த ஈக்குவேஷன் படி எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வைஸாக சால்வ் பண்ணுறாங்க அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிங்க. ரிமைனிங் ஜஸ்ட்டு அதுக்கான ஃபார்மெட்டு எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு டேட்டாக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ப்ரொசீஜர் நீங்கள் இந்த ஈக்குவேஷன் படி சால்வ் பண்ணதுக்கான ப்ரொசீஜர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணாலே போதும். ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாடல் கொஷின் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே இதே கொஷின் கேட்டாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். அப்படி இல்லைனாலும் இதை பேஸ் பண்ணி ஜஸ்ட்டு டேட்டாஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி வேறு கொஷின் கேட்பாங்க. எந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து போட்டுடலாம். அதேமாதிரி செகண்ட் டாப்பிக்கில் இதில் வந்து ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் படி பார்த்தோம்னா இதில் வந்து 4 டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது இந்த RHS சைடு இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டு e⁴ax + by. ஸோ இந்த மாதிரி பவரில் இந்த மாதிரி டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1. அதே மாதிரி RHS சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி XY டேர்ம் பவர் டிகிரி இந்த மாதிரி யாரும் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் டைப். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்பும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த டைப் படி நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம் நீங்கள் பார்த்துங்க. இதே கொஷின் கூட நீங்கள் பார்த்துங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. இப்போ இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இதுலேருந்து ஜஸ்ட் இந்த டேட்டாஸ் இந்த 3d² d' இது பதிலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7d², 16d² இந்த மாதிரி ஜஸ்ட்டு டேட்டாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சிட்டாலே ரிமைனிங் எப்படி கேட்டாலும் போட்டுடலாம். ஸோ அப்போது நீங்கள் வந்து இந்த ஹோமோஜீனியஸாக இந்த 4 டைப் கொஷின் நல்லா பார்த்துங்க. அதேமாதிரி நான் ஹோமோஜீனியஸாக இதில் வந்து டைப்புன்னு இல்லை, ஜஸ்ட் இந்த 2 கொஷின் நல்லா பார்த்துங்க போதும். ஸோ இந்த மாதிரி ரிமைனிங் யூனிட்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் டீட்டெயிலாக டைப் வைஸாக பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த பேஜ் போய்டும். அப்படி இல்லைனாலும் மேனுவலாக பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ணிட்டு சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இப்போ நம்ம பார்த்த இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் PDF இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த யூனிட் 1க்கான கொஷின் பார்த்துறோம். இந்த மாதிரி யூனிட் 2, யூனிட் 3 எல்லாம் இருக்கும். இப்போ வந்து யூனிட் 2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக் அனலைஸ்னால் அதில் வந்து 4 டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கான ப்ராப்ளம்ஸு இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸான ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் சொல்லியிருந்த மாதிரி இப்போ இந்த யூனிட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி இப்போ இந்த கொஷின் நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸ்க்கான செக்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலே அதிலே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி ரெஃபரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு டாப்பிக்லையும் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, எல்லாம் நல்லா படிங்க. கொடுத்துட்டு ஒரு கொஷின் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் போட்டு பாருங்கள். ஆப்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க. ஓகே, எல்லாம் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பை.